ஆல இம்ரானினுடைய 136 137வது வசனத்துல சொல்லலாம், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பாங்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பான். ஆனால் அவர் சொன்ன வேலை என்ன தெரியுமா? திருந்துறல்ல, திருந்துட்டு அதே இடத்துல இருக்காத, இடத்த மாத்து. ஊர்ல இருக்காத. 100 பேரை கொலை செய்தா என்றால் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தவறாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை கெடுக்கிறாங்க. ஒரு மனிதன் திருந்துறதுக்கு சூழல் ரொம்ப பெரிய முக்கியம். நீ அங்க இருக்காத, போ. நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க போயிரு. இந்த ஊர்ல நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களோடு மக்களா போய் வாழ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில வருது. ஒரு ஆள் திருந்துறதுக்கு சூழல் ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்றால் நம்முடைய முதல் சூழல் வீடு தான். வீடு சரியா இருக்கணும். அடுத்தது நம்ம தெரு, நம்ம ஸ்கூல், பள்ளி, இதெல்லாம் மாறணும். நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம முஸ்லீம்கள், இந்த இலங்கை அரசாங்கம் முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் என்ற முஸ்லீம்களுக்கு தனியார் பாடசாலை ஏன் தந்துச்சு? உன் பிள்ளைகளுக்கு பர்தா போடணுமா போடு, உன் பிள்ளைகளுக்கு தொப்பி போடணுமா போடு, சலவாத்து சொல்லி ஆரம்பிக்கணுமா ஆரம்பி, கிராத்தோதி முடிக்கணுமா முடி. அதுக்கு தானே வந்தீங்க. பேர் முஸ்லீம் பாடசாலை, அதிபர் முஸ்லீம், ஆசிரியர் முஸ்லீம், மாணவர்கள் முஸ்லீம், அந்த நிர்வாகம் முஸ்லீம், பெற்றோர்கள் முஸ்லீம். நம்ம மார்க்கப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு நம்ம ஸ்கூல்ல விடுறோமா இல்லையா? ரமலானுக்கு நம்ம ஸ்கூல்ல லீவு கொடுக்குறோமா இல்லையா? ஹஜ்ஜிக்கு லீவு கொடுக்குறோமா இல்லையா? ஸ்கூல்லையே இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் நடத்துறோமா இல்லையா? நம்ம பிள்ளைகள் ஃபேஸ் கவர் போட்டுட்டு போகுதா இல்லையா? அதுக்கு தானே இஸ்லாம், அதுக்கு தானே மார்க்கம், அதுக்கு தானே நம்ம அரசாங்கமே நமக்கு தனியா தந்திருக்குது. இந்து பாடசாலை, கிறிஸ்தவ பாடசாலை எல்லாம் தந்திருக்கு. உங்க மதத்தை நீங்க சரியா செஞ்சுட்டு போங்க. நம்முடைய இஸ்லாத்தை பின்பற்ற விட மாட்டேங்கிறான். நம்முடைய அதிபர், நம்முடைய ஆசிரியர்களை தாடி வச்சுக்கு போனா திஸ் நாட் டிசிப்ளினா. நபி அவங்க செஞ்சது இவருக்கு டிசிப்ளினா தெரியலையா? வலிச்சுக்கிட்டு வா. யாரை கேவலப்படுத்துற? காசாவுக்கு கொண்டு போற யூதனுக்கு நாம கல்லறியணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த தாடியை வலிக்க சொல்லிட்டு இது நாகரிகம் இல்லைன்னு சொன்ன நம்ம தலைக்கு எறிகிறதா? நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஸ்கூல்ல நம்ம இஸ்லாத்தோட தாடியோட நம்ம பிள்ளை வைக்க முடியல. நம்ம தான் நமக்கு எதிரி, நம்ம தான் நமக்கு எதிரி அடிக்கணும். அப்ப நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒட்டுமே இல்லையே. நம்ம பிள்ளைகளை நாம பாதுகாக்கணும், நம்முடைய பாடசாலை பாதுகாக்கணும். நம்முடைய ஊர்ல இருக்கிற பள்ளி வாசல்களும் பாடசாலைகளும் கொள்கையால தப்லீக் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து பிரிஞ்சுட்டு போ. ஆனால் இஸ்லாத்தின் விரோதியா இருக்கக்கூடிய மத்த ஜமாத் இல்ல, அதுக்குள்ளே தப்லீக் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, ஜமாத்து. ஆனா நம்ம மார்க்க விஷயத்தை பின்பற்றத்துல உனக்கு என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் சொன்னது எல்லாருக்கும் உண்டு தானே. தாடியை ஏன் வைக்க மாட்டேங்க? அவன் தாடி வைப்பாரான், வெளியில தாடியா. பிள்ளைகள் டிசிப்ளின் இல்லை. ரசூலுல்லாஹ் தாடியை வலிக்கணாண்டாங்க, வெட்டனாண்டாங்க, விடுங்கன்றாங்க. அப்படி அடர்த்தியா வைங்கிறாங்க, மீசையை கத்துறீங்க, தாடியை விடுங்கிறாங்க. ஸ்கூலுக்கு மட்டும் எப்படி கட்ட சொல்லுவீங்க, கட்டாக்க சொல்லுவீங்க?